அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவை ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவிற்கான விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இதனால் இன்று அவரை நேரில் ஆஜர்படுத்தவில்லை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக இன்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளால் அந்த வழக்கில் விசாரணைக்கு முடிவு வரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நெஞ்சுவலி காரணமாக செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் குற்றச்சாட்டு பதிவிற்கு அவரை நேரில் ஆஜர்படுத்த முடியவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். குற்றச்சாட்டு பதிவு தொடர்பாக அன்று முடிவெடுக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார்.